சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய மருத்துவ குணம் நிறைந்த தைவான் டிராகன் பழங்களை சாகுபடி செய்வதில் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். பாரம்பரிய காய்கனிகளை பயிரிட்டு வந்த திருவண்ணாமலை மாவட்ட விவசாயிகளின் கவனம் இப்போது டிராகன் பழம், நன்னாரி போன்றவற்றின் பக்கம் திரும்பியுள்ளது. அந்த வகையில் தண்டராம்பட்டு அடுத்த இளையான்கன்னி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி டொமினிக் சேவியோ என்பவர் தற்போது 1 ஏக்கர் பரப்பளவில் தைவான் கிங்கிட் டிராகன் பழம் சாகுபடி செய்து வருகிறார். தமக்கு சொந்தமான 8 ஏக்கர் விவசாய நிலத்தின் ஒரு பகுதியில் டிராகன் செடிகளை வளர்த்து லாபம் ஈட்டி வருகிறார். இப்போ ஒரு 1.5 வருஷம் ஆகுது நான் வச்சு. ஒரு ஏக்கராவில் 1.5 டன் பழம் எடுத்திருக்கேன். நான் முழுக்க முழுக்க ஆர்கானிக்காக பண்ணுறதால இந்த பழனுடைய சுவை அதிகமாக இருக்குது. நான் வச்சுக்கிற ரகம் தைவான் கிங் ரெட்டு. இதில் இனிப்பு சுவை அதிகமாக இருக்குது. இந்த 1.5 டன் பழமும் உள்ளூர் மக்களே வாங்கிட்டாங்க. நான் வெளியில் எங்கேயும் மார்க்கெட்டுக்கு எடுத்துன்னு போகல. 1 கிலோ 150 ரூபான்னு கொடுக்குறேன். 1 கிலோவுக்கு 3 பழம் 4 பழம் நிற்கிது. ஆர்கானிக் முறையில் பண்ணுறதால கண்டிப்பாக ஃப்ரூட் சைஸ் பெருசாக வராது. ஆனால் கடைகளில் பார்த்தீங்கன்னா பழம் பெருசாக இருக்குது. அதெல்லாம் அவங்க பல விதமாக கல்டிவேஷன் ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க. நான் முழுக்க முழுக்க ஆட்டு உரம், மாட்டு உரம், கோழி உரம், மண்புழு உரம் இது ஆர்கானிக் முறையில் பண்ணிகிட்டு இருக்கேன். பெரும்பாலும் இந்த வகையான பழங்கள் வெளிநாடுகள் மட்டுமல்லாமல் ஆந்திரா, கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவில் பயிரிடப்பட்டு வருகின்றன. இந்த டிராகன் பழத்தை திருவண்ணாமலை மாவட்டத்தில் முதல் முறையாக விவசாயி சேவியோ தனது 1 ஏக்கரில் பயிரிட்டு அதனை பராமரித்து வருகிறார். 3 மாதத்துக்கு ஒரு தாரம் உரம் கொடுத்தாகணும். இது 1 ஏக்கராவுக்கு 500 தூண் நட்டுருக்கேன். 500 தூணுக்கு 4 செடி அப்படின்னு 2000 செடி நட்டுருக்கேன். இதை இந்த மாதிரி பெட் ரைஸ் பண்ணி தான் வச்சாகணும். ஏன்னா தண்ணி நிற்கக்கூடாது. இந்த செடிகிட்ட இங்கே தண்ணி நிற்கக்கூடாது. எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி சைடில் நின்றுணும். தண்ணி நின்னா செடி அழுகிடும். இந்த ஃப்ரூட்டில் மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது. சுகர் பேஷண்ட்லாம் அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்க. குழந்தைகள் முதல் பெரியவர்களும் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. மற்ற ஆப்பிள் ஃப்ரூட்டை விட இது அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்க. இந்த வருஷம் என்னால் எங்கள் லோக்கல் பக்கத்து ஊர் இந்த ஊரில் ஃப்ரூட் என்னால் கொடுக்க முடியல. அந்தளவுக்கு கொஞ்சம் டிமாண்டாக இருக்குது இந்த ஃப்ரூட்டு. இது ஏன்னாக்கா நமக்கு நேரடியாக இங்கே வாங்கிடுறாங்க. நல்லா பழுத்ததுக்கப்புறம் தான் நான் செடியிலேருந்து கட் பண்ணுவேன். உடனே ஃப்ரூட் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது. அதனால இனிப்பு சுவை இருக்கிறதால அவங்க இங்கே வாங்கிடுறாங்க. ஏக்கருக்கு குறைந்தது 8 லட்சம் வரை செலவாகும் என்பதால் பெரும்பாலான விவசாயிகள் இதனை நட்டு பராமரிக்க முன்வருவதில்லை. டிராகன் பழம் சாகுபடி செய்வதற்கு மிக முக்கியமாக ஆட்கள் தேவைப்படுகிறார்கள். அதற்கென்று தனியாக நேரம் ஒதுக்கி அதனை பராமரிப்பது முக்கியம். இந்த பழத்தின் சுவை அதிகமாக இருப்பதால் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை விரும்பி சாப்பிட்டு வருகிறார்கள். இது சார் பழம் நிறையா சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 150 150க்கு மேலே இருக்கிறாங்க வெரைட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே ஆகட்டும் எங்கேயாகட்டும் 3-4 வெரைட்டி இருக்குது. வெளியே எல்லோ உள்ள ஒயிட்டு, வெளியே ரெட்டு உள்ள ஒயிட்டு, வெளியே ரெட்டு உள்ள ரெட்டு, வெளியே ரெட்டு உள்ள பிங்க், இப்படி 4 வெரைட்டி இருக்குது. நான் நட்டுறது தைவான் கிங் ரெட்டு. இது விதைகள் மூலயமா பண்ணலாம். அது ப்ராசஸ் 5 வருஷம் ஆகும். அதால் இந்த கட்டிங்ஸ் 2 வருஷத்து மதர் பிளான்ட்லேருந்து நமக்கு கட் பண்ணி எடுத்து கொடுப்பாங்க. அப்படி 2 வருஷத்து மதர் பிளான்ட்லேருந்து எடுத்தால் மட்டும்தான் நமக்கு ஈல்டு கிடைக்கும். டிராகன் பழம் வளர்ப்பதற்கு அரசு மானியம் வழங்க முன்வர வேண்டும் என்றும், டிராகன் பழங்களை கொள்முதல் செய்வதற்கு பல்வேறு ஆலோசனைகளையும் வழங்க வேண்டும் என்றும் விவசாயி எதிர்பார்க்கின்றார். புதிய தலைமுறைக்காக திருவண்ணாமலை செய்தியாளர் மகேஷ்.